இப்ப எடப்பாடி அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு தான் தெரியுது. எப்படி முடிவுன்னு சொல்ல தெரியல. பாஜக காரங்க 3.7 எடுத்ததுக்கு 20 சீட்டு வாங்கினாங்க. 11.4 அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலை ஒரு லீடர் ஆட்டு அந்த வாக்கு எடுத்திருக்குன்னு சொல்லும்போது, எடப்பாடி குறைஞ்ச சீட்டை கொடுத்து அண்ணாமலை லீடர் ஆகிறத அடிச்சிடணும், பாஜக அடிச்சாதான் அண்ணாமலை அடிக்க முடியும்னு குறி வச்சு போவார். பட் பாஜக வளர்ச்சிக்காக இந்த முறை 20ங்கிற இடத்துல 60 சீட்டாவது வாங்கணுங்க லெவல்ல பாஜக முன்னெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இங்க இதுவரை பத்திரிகையில் வந்த செய்திகள் எல்லாமே கப்சா பொய் செய்தி. இப்போ எடப்பாடி பேசுறத பார்த்தா இது வந்து கப்சா பொய் செய்தி. இப்போ திட்டமிட்டு யார் இந்த பொய் செய்தியை பரப்புறா? ஏன் இந்த பொய் செய்தியை பரப்புறா? இப்போ நான் மோடி வெல்விஷராட்டு 11.4 விழுக்காடுக்குள்ள சீட்டு வாங்கினாதான் 29 எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு, அதாவது 24 கலத்தி விட்ட மாதிரி கலத்தி விட்டுருவாருங்கிற கருத்தை நம்ம சொல்றோம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு சொல்றோம். இதே கருத்தை அண்ணாமலை த்ரெட் பெயரா சீமானுக்கு கீழே கன்னியாகுமரியில் போயிருக்காரு, சீமானுக்கு கீழே விலங்கோட்டில் போயிருக்காரு, சீமான் கீழே புதுச்சேரியில் போயிருக்காரு, சீமானுக்கு கீழே தென் மாவட்டத்தில் அவருக்கு 7 வேட்பாளர், சீமானுக்கு 10 வேட்பாளருக்கு விட கீழே போயிருக்கிறாரு. சீமான் இடைத்தேர்தல் இவர் நிற்கல. ஸோ இது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறது சீமானுக்கும் இவருக்கும் பொருந்தாது. சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, இவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இவருக்கு பலகீனம் தான். அதை மறைக்கிறதுக்கு பார்லிமெண்ட் அசம்பிளின்னு ஒரு வியாக்கியானத்தை சொல்லி சீட்டை குறைக்க பார்ப்பாரு. அதில் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது மேலே இருக்குது. இப்போ என்ன பேசுனாங்கிறது அமித்ஷாவுக்கும் எடப்பாடி தான் தெரியுது.